கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக ஓசியாவின் புத்தகம் 5வது அதிகாரம் வசனம் 15 வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம். ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு ஜீவ வார்த்தை இது. நாம் எப்படி ஆண்டவரை தேட வேண்டும் என்று அவருடைய விருப்பத்தை இங்கே சொல்கிறார். தங்கள் குற்றங்களை உணர்ந்து தேடு மட்டும். நம் ஆண்டவரை எப்படி தேட வேண்டும், அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய குற்றங்களை உணர்ந்து தேட வேண்டும். நான் செய்கிறது தவறு, சரியல்ல, நான் பாவம் என்னில் இருக்கிறது, பாவம் செய்துவிட்டேன், நான் ஒரு அக்கிரமக்காரன் என்பதை நான் உணராதபடி நம் ஆண்டவரை தேடக்கூடாது. தேடினால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. பிரியமானவர்களே, ஒருவன் தன் குற்றங்களை உணர வேண்டும். அவன் உணர்ந்தால் மன்னிப்பு அவன் பெற முடியும். ஆண்டுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். இந்த அநேகர் மீண்டும் மீண்டும் பாவம் செய்வதற்கு என்ன காரணம்? தன்னுடைய குற்றங்களை உணர்வது கிடையாது. இது ஒரு பெரிய ஆபத்து. பிரியமானவர்களே, தன்னுடைய பிழைகளை உணராதவன், தன்னுடைய குற்றங்களை உணராதவன் அந்த பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நம் ஆண்டவரை தேடும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, நாம் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அந்த குற்றத்தை நாம் தேவனுடைய சமூகத்தில் சொல்லி மன்னிப்பு பெற்று நம் ஆண்டவரை தேட வேண்டும். இரண்டாவது, கருத்தாய் தேட வேண்டும் என்று சொல்கிறது. அவர்கள் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஒரு கருத்து இருக்கணும். ஒரு கருத்தாய், அக்கறையாய் வேதத்தை வாசிக்கும் பொழுது கருத்தாய் வாசிக்க வேண்டும். ஆண்டவரை தேடும் பொழுது கருத்தாய் தேட வேண்டும். கருத்தோடு பிரியமானவர்களே நான் வாழ வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அலட்சியம் இல்லாதபடி நம் ஆண்டவரை தேடும் பொழுது குற்றத்தை உணர்ந்து தேடுங்கள், கருத்தாய் தேடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு சோதனம் அப்பா, இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருப்பதாக. எல்லா தேவைகளையும் சந்திங்க, எல்லா பாரத்தை சுமந்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.